தோழர்களே, வெல்கம் டு கோ டு பி விளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் தோட்டத்தை தான் நண்பர்களே உங்களுக்காண்டி சுற்றி காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் பால் மாட்டுக்காண்டி விதைச்ச மாட்டு தீவனம் நண்பர்களே. ஒரு காலத்தில் நெல் விளைஞ்ச காடு, இன்னைக்கு மாட்டு தீவனத்துக்காண்டி புல் விளையுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது, மாட்டுக்கு தானே. அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த மாட்டு தீவன தட்டையெல்லாம் இங்கே தனியாக நட்டு வச்சுருக்கோம். என்ன ஒன்று, அடிக்கிற வெயிலில் எல்லாமே காயுது நண்பர்களே. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா நாங்கள் தண்ணி விட்டா தானே. வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு 2 நாள் தண்ணி விட்டா எப்படி நண்பர்களே? அதனால தான் எல்லாம் காயுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு. இங்கே பாருங்கள், எங்கள் வேப்ப மரத்தா கும்மு கும்முன்னு இருக்குது. எவ்வளோ தண்ணி, இதுக்கு தண்ணியை விட மாட்டோம், ஏன் தான் இவ்வளோ கொழுந்து விட்டு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆனால் நான் பேசுகிறது அவ்வளோக்கா கேட்காது நண்பர்களே, ஏன்னா என் செல்லு மைக்கு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ரொம்ப கத்தி கத்தி பேசினா தான் கேட்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த காட்டில் முன்னாடி முள்ளு மரமாக இருந்துச்சு, இப்போ வெட்டி ரொம்ப சமமாக்கிட்டாங்க. தென்னங்கன்று நட போகிறாங்களா, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா முள்ளு மரம் மனுஷனுக்கு ஆகாது நண்பர்களே, ஆட்டு மாட்டுக்கு ஆகாது. ஏன்னா நிலத்தை அது என்ன பண்ணும்னா அழிச்சிடும், தான் இனத்தை மட்டும் பெருக்கிற நண்பர்களே. ஒரு செடி வளர்ந்துச்சுன்னா அதை சுற்றி 5-6 செடி 100 செடிக்கு மேலே வளர்ந்துடும் 2 வருஷம் கழித்து. எனக்கு பின்னாடி தெரியுது, அந்த காட்டில் அப்படித்தான் வெறும் முள்ளு செடியாக தான் வளர்ந்துருக்கு. யார் வந்து அழிக்க போகிறாங்களோ தெரியல. அப்புறம் உங்களுக்கு இது முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, எங்கள் வீட்டில் பனைமரம் கூட இருக்குது நண்பர்களே. எங்கள் தோட்டத்தில் அந்த பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் நாங்கள் நுங்கு வெட்டலை. ஏன்னா என்னால் ஏற முடியல, வழுக்குது ஏறும்போது, அதனால் ஏறலை. ஏன்னா உயிர் தான் முக்கியம். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ தான் பருத்தி விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பருத்தி போட்டால் இப்போ தான் 1-2 வெடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை வேறு 4 நாள் கழித்து எடுக்கணும். நாங்கள் போய் உங்களுக்காண்டி அந்த பருத்தி செடியை காமிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, காப்பரேட் எதுவும் கொடுத்துட்டாங்கன்னா என் சின்ன யூடியூப் சேனலும் போகாது. கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு தெரியல நண்பர்களே, சொல்லிக்கிறாங்க வேறு. அப்புறம் பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. 2 பனைமரமும் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். வாங்க உங்களுக்காண்டி அந்த பருத்தி செடியும் காமிச்சிட்றேன். இங்கே பக்கத்தில் பாட்டு வேறு பாடுது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது வேறு. தலை வேறு சீவலை, காற்று பயங்கரமாக அடிக்குது, வெயிலும் பயங்கரமாக அடிக்குது. இதான் நண்பர்களே, நாங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கின பருத்தி செடி, பருத்தி காடு நண்பர்களே. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பருத்தியில் இருந்தெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. நான் போட்டிருக்கிறது கூட எங்கள் காட்டு பருத்தி ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக மட்டமாக தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்டு. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே மலை இருக்கும், பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு வரேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை சொல்லிட்டேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.